ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டன்ட் மருதாணி எப்படி வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 5லேருந்து 7 நாள் வரைக்கும் அப்படியே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எந்த விதம் கெமிக்கலில் ஆட் பண்ணலைங்க. கடைக்கு போயிட்டு எதுவுமே வாங்குவேன்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன்றுத்துக்கு ஆகாத ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பவுல் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த பவுல் ஃபுல்லாகவே அடி பிடிச்சிடும். கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். கப்புக்குள்ளே 2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்க போகிறேன். புளி சேர்க்கறதுனால கொஞ்சம் டார்க்காக கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரம் மருதாணி கையிலிருந்து போகாது. அதுக்காக தாங்க. இந்த மருதாணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் வச்சு 5 நிமிஷத்தில் வாஷ் பண்ணிடலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் இடையில கொஞ்சமாக குழி பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதில் பவுல் வைக்க போகிறேங்க. இப்போ பவுல் வச்சாச்சு. இப்போ கொண்டு போய் நம்ம கேஸ் ஸ்டவ் வச்சிடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நான் பவுல் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குங்க. இப்போ நல்லா சூடாகட்டும். ஒரு 8 நிமிஷம் போல் சிம்மிலே வச்சுக்கோங்க. 8 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கீழே ஃபுல்லாகவே டீ தூள் ஃபுல்லாகவே தீஞ்சு போய் மேலே ஃபுல்லாகவே ஆவியாக வந்து கப்புக்குள்ளே தண்ணியாக வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வச்சு தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வேற ஒரு பவுலுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த பவுலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குங்குமம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. டார்க் லைட்டு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரெட் கலர் எடுத்துருக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் போயிடக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாப்பாவோட கையில் வச்சு காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். எப்பவும் போல் நார்மல் ட்ரெடிஷ்னல் டிசைன் தாங்க போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ரெட் கலராக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் பாப்பாவோட 2 கையிலும் இதே போல் வைக்க போகிறேங்க. அவள் தான் வச்சாச்சுங்க. பாப்பா ஒரு 5 நிமிஷம் தாங்க கையில் வச்சுருப்பா. இப்போ நம்ம தண்ணி வச்சு கழுவிடலாம் வாங்க. நம்ம தண்ணி வச்சு கழுவும் போது கண்டிப்பாக சாயம் போகும். போகாதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. கண்டிப்பாக சாயம் போயிடும். நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கையை. 5 நிமிஷம் தாங்க வச்சுருப்பா. இப்போ வாஷ் பண்ணிட்டா பாப்பா கையை. இப்போ வாஷ் பண்ணியாச்சு. துணி வச்சு நல்லா தொடச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா இந்த கை இப்போ எவ்வளோ லைட்டாக இருக்கோ இதை விட இன்னும் டார்க்காக இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குறைஞ்சபட்சம் 6லேருந்து 7 நாள் அப்படியே இருக்குங்க. இப்போ நானும் வச்சுருக்கேன். பாருங்கள், நானும் வாஷ் பண்ணிடுறேன். நான் ஈவினிங் 4 o'clock மேலே வச்சேன். இப்போ 10 o'clock ஆகுதுங்க. கையில் அந்தளவுக்கு டார்க் வந்திருக்குங்க. என்னோடய கையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ நானும் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கிட்டேன். இப்படி தாங்க இருக்குது. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எந்த வித கெமிக்கலும் ஆட் பண்ணல. குறைஞ்சபட்சம் 7 நாள் அப்படியே இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.